திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு வாகன நெரிசலை தவிர்க்க போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அறுவடை வீடுகளில் இரண்டாம் அடை வீடு, இரண்டாவது கந்தசஷ்டி திருவிழா என்றால் அறுவடை வீடுகளில் திருச்செந்தூரில் தான் நடைபெற்றது என்பதால் இந்த சூரசம்ஹார நிகழ்வு, அந்த நிகழ்வை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடுவார்கள். தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருவதால் அதற்கான முன்னேற்பாடுகள் மிகப்பெரிய அளவில் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் செய்திருக்கிறது. குறிப்பாக நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி என மற்ற பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள், 4 சக்கர வாகனங்கள், இந்த ஆம்னி பேருந்துகள் என அனைத்து வாகனங்களுமே கோவிலிலிருந்து 2 கிலோமீட்டர் முன்பாக நிறுத்தப்படுகிறது. குறிப்பாக நெல்லை பகுதி வழியாக வரக்கூடிய வாகனங்கள் குமாரபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தப்படுகிறது. அதே போல தூத்துக்குடியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் ஜே நகர் பகுதியிலும், கன்னியாகுமரியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் தெப்பக்குளம் பகுதியில் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கு நூற்றுக்கணக்கான வாகனங்கள், அதாவது தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் மூலமாக கோவிலுக்கு பக்தர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் இலவசமாக. இந்த சேவை என்பது பக்தர்கள் எந்த நெருக்கடியும் இல்லாமல் வருவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முழுமையாக இந்த சஷ்டி திருவிழாவை போக்குவரத்து பிரச்சனைகள் இன்றி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சிசிடிவி மூலம் அனைத்தும் கண்காணிக்கப்படுகிறது. போக்குவரத்து காவலர்கள் 3 இடங்களில், நகரப்பகுதியில் 3 இடங்களில் இதற்காக தடுப்பு சோதனை சாவடிகள் மாதிரி அமைத்து வாகனங்களை முழுமையாக சோதனையிட்ட பிறகு தடுக்க வேண்டிய வாகனங்களை தடுத்து விட்டு தான் அனுப்புகிறார்கள். எனவே அனைத்து வாகனங்களும் வருவதில்லை. பாசத்துக்குரிய வாகனங்கள், கொடுக்கப்பட்ட குறைந்த அளவு வாகனங்கள் மட்டுமே கோவில் வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.